கிடைக்கிறதோ அதுக்கு ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி டே. ஸோ இன்றைக்கி எத்தனாவது நாள் ஸ்ட்ரீக்னு எனக்கு மறந்துட்டேன், 4th or 5th தெரில. பரவாயில்ல, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்துட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. கம்யூனிட்டியில் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர் லைக்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால் போட வந்துட்டேன். ஸோ நல்லா இல்லைனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுக்கு நம்ம ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஃபோட்டோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டேன். ஓகேவா? தென் கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்ல வந்துட்டு டெலகிராம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? வேணுங்கிறவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரிவியூ வீடியோ எல்லாமே அதில் தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நம்ம அந்த லைன்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து நீங்கள் தான் பண்ண போகிறீங்க எப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ பாருங்கள் அண்டர்ஸ்கோர் இருக்கா? ஸோ அது இந்த மாதிரி டைப் பண்ணிட்டே வாங்க. உங்களுக்கு வந்துட்டு நடுவில் வந்து இந்த ஸ்பேஸ் கேப்பெல்லாம் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா போல்டான இருக்க ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்ஷாட்லேயே பாருங்கள், இந்த ஃபாண்ட் இருக்கா? ஸோ இந்த மாதிரி போல்டாக இருக்க ஃபாண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். நீங்கள் எந்த அளவுக்கு லென்த்தாக கொண்டு போக முடியுமோ கொண்டு போங்க. நீங்கள் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப திக்காக வரும். அதனால் அது நல்லா இருக்காது. அதனால நீங்கள் வந்து டைப் பண்ணிகிட்டே போங்க. அப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லென்த்து பெருசாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சின்னதாக கோடு வர மாதிரி ஒரு 3 அண்டர்ஸ்கோர் மட்டும் நான் வந்து வர மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்துட்டு நான் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இதை வந்துட்டு காப்பி பண்ணி நான் கொடுக்குற மாதிரியே மீதியையும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஃபுல்லாமே கொடுத்துட்டேன். காப்பி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சொல்ல மறந்துட்டு அந்த டாட் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த இடம் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக செக்யூர் பண்ணிக்கோங்க. அந்த லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறது, இமேஜ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம ஃபோட்டோலேயே பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு வீடியோவில் எடிட் பண்ணுறப்போ பிப்பில் வந்துட்டு 4 லேயருக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து ஃபோட்டோவில் அப்படி இல்லை, நீங்கள் எத்தனை இமேஜஸ் வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகலாம். அதனால தான் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு போய்ட்டு ஃபுல் ஸ்டாப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வந்து பாருங்கள் நான் என்ன கொடுக்குறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறது பாருங்கள், இன்ஷாட்டில் இருக்க ஃபாண்ட்ஸ் தான் உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு எந்த சர்க்கிள் பிடிச்சிருக்கோ அதை வச்சுட்டு சைஸை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் மாதிரி வர மாதிரி வச்சுட்டு இப்போ மேலே கொண்டு போய் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம இமேஜஸ் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே இன்றைக்கி பண்ண தேவையில்லை. ஸோ அந்த சர்க்கிளோட சைஸ் மட்டும் உங்களுக்கு அந்த டாட்டோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்கணும் வேணாலும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் க்ராப்புக்கு போய்க்கோங்க. க்ராப்புக்கு போய்ட்டு 4:5 ரேஷியோ இல்லை 1:1 ரேஷியோ எது வேணுமோ வச்சுட்டு இப்போ இந்த மாதிரி கோட்டுக்கு பக்கத்தில் கொண்டு போய் வைங்க. நீங்கள் கோட்டுக்கு மேலே வச்சிங்கன்னா கோடு தான் மேலே இருக்கும். ஏன்னா எப்போவுமே இன்ஷாட்டை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு தான் மேலே இருக்கும். பிப்பில் நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து கீழே தான் போகும். அதனால சைடில் வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு இடத்துல ஸ்கிப் பண்ணாலும் புரியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிகிட்ருக்கேன். எதுவுமே வளன்னு நான் சொல்லலை. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாது, ஏதாவது மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ லென்த்தாக இருந்ததுன்னா அதுக்கான மேட்டரும் அவ்வளோ பெருசு இருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு அவ்வளோ பெருசு போடுவேன். இல்லைன்னா நானே எவ்வளோ ஷார்ட்டாக போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நான் போட்டுருவேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எல்லாம் நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். நான் சொன்ன மாதிரி எல்லா இமேஜுமே க்ராப் பண்ணுங்கள். தனித்தனியாக ஒவ்வொரு இமேஜாக க்ராப் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் பண்ணாலும் அந்த ஒரிஜினல் இமேஜோட சைஸ்லேயே தான் வரும். அதனால் நீங்கள் பெட்டர் தனியாக பிப்பில் போய்ட்டு 1 by 1 இமேஜும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் க்ராப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இமேஜஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபில்டரை கொஞ்சம் எஃபெக்டை ஆட் பண்ணுற மாதிரி பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சேவ் பண்ணோம்ல அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆடியோக்கு வந்துட்டு மை மியூசிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் காட்டும். நான் எப்போ போல் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டேன். சாங் வந்து எனக்கு டேரெக்டாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ சாங் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து இமேஜையும் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆடியோவும் இமேஜும் கரெக்டாக சிங்க் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட்டில் தான் வேலை.
நான் வந்துட்டு இந்த ஃபாண்ட் நான் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபாண்ட் ரொம்ப நாளாக கொடுக்கணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் எந்த வீடியோவில் ஆட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லை. இந்த வீடியோ க்யூட்டாக இருந்தங்காட்டி இந்த வீடியோவில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது பேர் லவ் வைப்ஸ். இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் யூஸ் பண்ணத்தான் இல்லை. ஸோ இந்த ஃபாண்ட் வந்துட்டு ஐ மீன் ஆல்ஃபபெட்ஸ் லோவர் கேஸ். ஐயோ, என் பையன் கூட சேர்ந்து அப்பர் கேஸ் லோவர் கேஸ் தான் வருது. ஐ மீன் அந்த குட்டி ஏபி இருக்குல்ல, பெரிய ஏபி இல்லாமல் குட்டி ஏபி, அதுக்கு மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகும். நார்மல் கேபிட்டல் லெட்டர் தான்ப்பா, அந்த கேபிட்டல் லெட்டர்ஸ்க்கெல்லாம் ஒர்க் ஆகாது. அதனால நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த லோவர் கேஸில் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு பிடிச்சங்காட்டி வச்சு இஃப் யூ டோன்ட் லைக் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய்க்கோங்க. இப்போ நான் வந்துட்டு ஆடியோ வந்து நான் ப்ளே பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுது ஸ்டார்டிங்கில் வந்து தேவையில்லாமல் ஒரு கரகர சவுண்டு வருது. அதனால் நான் வந்து ஸ்கிப் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தான் படித்து சொல்கிறத கேட்கணும் சொல்கிறத கேட்கணும்னு கேட்குறேன்னா நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியோக்கு ஏற்ற மாதிரி நான் இமேஜை மறுபடியும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணுறேன். சேம் டெக்ஸ்ட்லேயும் நம்ம அவ்வளோ தூரத்துக்கு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் அதையும் வந்துட்டு க்ராப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ப்ளஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கூகுள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இப்போ வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பழைய நான் யூஸ் பண்ண ஃபாண்ட்லேயே இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பியாண்ட் இன்ஃபினிட்டி. இது வந்து ஆல்ரெடி நான் வேறு எதுக்கும் கொடுத்துருக்கேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஃபாண்ட்டு அப்புறம் இந்த லவ் வைப்ஸ் அதுக்கப்புறம் ஓவர்லே வீடியோ மூணுமே நான் வந்து மெட்டீரியல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஸோ இப்போ பாருங்கள், ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணி எங்கெல்லாம் நீங்கள் லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு சொதப்பிட்டேன். என்னென்னா அனிமேஷன் ஆட் பண்ண மறந்துட்டேன். இதுக்கு தான் படித்து சொல்கிறது கேட்குறேன். நான் மறந்து போயிடுறேன். அப்புறம் என்ன பண்ணுறது, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இது மாதிரி செய்ய வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்காக நான் வந்து அனிமேஷன் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து லிரிக்ஸில் வந்துட்டு லிரிக்ஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அது பிளேஸ் மட்டும் மாற்றி வச்சுக்கிறேன். எந்த இடத்துல தோன்றோ நீங்கள் அந்த இடத்துல தூக்கி அதை வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஒரே இடத்துல தான் வைக்கணும்னு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணதை எரேஸ் பண்ணிவிட்டு லிரிக்ஸை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த இடத்துல பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல தூக்கி சொருவிக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லா லிரிக்ஸ்க்கும் பண்ண போகிறீங்க. இல்லை உங்களுக்கு ஒரே இடத்துல வச்சு எது பிடிச்சிருக்கனால பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான். யூஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. இது எப்படி என் மண்டைக்கு தோணுச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வேறு எதுவும் எடிட் பார்த்தேன், அதுலேருந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி இது போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஓவர்லே வீடியோ. ஓவர்லே பிப்புக்கு போயிட்டு நான் கொடுக்குற ஓவர்லே வீடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பிளெண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி எதுக்கும் ஒன்று கொடுத்துருக்கேன், ஆனால் எப்போ கொடுத்தேன்னு ஞாபகம் இல்லை. ஸோ கொடுத்தது ஞாபகம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, ஸோ வீடியோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதோ சொல்லணும்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன். அடுத்த வீடியோவில் அதையும் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.